ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எப்படி ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே நம்மளுக்கு என்னென்ன ரூம்ஸ் வேணும், ரூமோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே எந்தெந்த பிளேஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹவுஸ் பிளான் டிசைன் பண்ணும்போதே அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக அலாட் பண்ண முடியும். இப்போ மெயினாக பார்த்தோன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், டிவியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம். ஸோ இப்படி திங்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிளம்பிங் கனெக்ஷன் எல்லாம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த இடத்துல அந்த திங்ஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணுறது நல்லது தான். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் பற்றி பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி கிச்சன் வந்து ரொம்ப முக்கியமான ரூமாக இருக்குது. நம்ம நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸையும் நம்ம அங்கே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கலாம், இல்லைனா ரைஸ் குக்கராக இருக்கலாம், இல்லை மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், இப்போ நிறைய பேர் டிஷ்வாஷரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு ஒரு ஐட்டம்ஸ் நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குவாங்க. இப்போ லேடிஸ் பார்த்தா நிறைய டைம் அங்கே தான் கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்பேஸ் அலோகேஷன்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துடலாம். இப்போது கிச்சன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் எதுக்காக சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் வருது, அப்புறம் கிச்சனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட் இருக்குது, இப்போ நம்ம கிச்சனில் எந்தெந்த திங்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபாலோ பண்ணுற கிச்சன் ஒர்க்கிங் ட்ரையாங்கிள்னால் என்ன, அதுக்கப்புறம் ஓப்பன் கிச்சன், க்ளோஸ்ட் கிச்சன்னா என்ன, மாடுலர் கிச்சன், செமி மாடுலர் கிச்சன்னா என்ன, அதுக்கப்புறம் நமக்கு வீடு கட்டும் போதே கிச்சனில் என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக நோட் பண்ணணும், அப்புறம் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், ஸோ நம்ம மாடுலர் கிச்சன் போகும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பிளானிங் ஐடியாஸை. இப்போ ஃபர்ஸ்ட் கிச்சன் வந்து எதுக்காக சவுத் ஈஸ்ட்டில் வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வருது. அப்படி இல்லை சார் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம பழைய காலத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு குக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா வெசல் வாஷிங் எல்லாமே அவங்க வீட்டுக்கு வெளியில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஃபயர் வந்து நம்ம பில்டிங் மெட்டீரியலை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, குக்கிங் ஃபயரால் நம்ம பில்டிங் மெட்டீரியல் ஃபயர் ஆகிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக அவங்க வந்து வெளியில் வச்சு குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வெளியில் வச்சு அவங்க குக் பண்ணுறப்போ ரெண்டு விஷயம் நோட் பண்ணுறாங்க. ஒன்று விண்ட் டைரக்ஷன், இன்னொன்று சன் டைரக்ஷன். இப்போ ஹாட் சம்மர் விண்ட் வந்து எப்படி ப்ளோ ஆகுதுன்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் நோக்கி அடிக்கி. ஸோ அதனால அவங்க அந்த ரெண்டு டைரக்ஷனையும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ரெண்டு டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட், இன்னொன்று வந்து நார்த் வெஸ்ட் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல வைக்கும் போது ஃபயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த காற்றுல அந்த ஸ்பார்க்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதனால அவங்க வந்து சவுத் ஈஸ்ட் இல்லை நார்த் வெஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லை, எதுக்காக நம்ம வந்து ஈஸ்ட் நோக்கி சமைக்கிறோம் அப்படின்னா இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சமைச்சிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம கிச்சன் பிளான் பண்ணோம் அப்படின்னா அதில் ஈஸ்ட்டில் நம்ம ஒரு பெரிய விண்டோ கொடுக்கறது நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து மார்னிங் சன்ரைஸ் வீட்டு உள்ளே வரும். குக் பண்ணுறவங்களுக்கு அது ஹெல்த்துக்கு நல்லது தான். இப்போ அவங்க மார்னிங் டைமில் வெளியில் போய் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இப்படியாவது அவங்களுக்கு மார்னிங் சன்ரைஸ் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நின்று குக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் சவுத்லேயும் நம்மளுக்கு விண்டோ கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹாட் ஏர் வெளியில் போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் வரதுக்கான கிராஸ் வென்டிலேஷன் அப்போ தான் இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் கிச்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சவுத் ஈஸ்டாக இருக்குது, அப்புறம் வந்து நார்த் வெஸ்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. இப்போ கிச்சனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லே அவுட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல் டைப், யூ டைப், பேரலல், சிங்கிள் வால், ஜி ஷேப், ஐலண்ட் கிச்சன். ஸோ இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல் டைப். இது நம்ம நிறைய இடத்துல காமனாக யூஸ் பண்ணக்கூடியது தான். இதில் வந்து நிறைய நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு ரெண்டு சைடு ஒர்க்கிங் ஸ்பேஸ் போனாலும் இங்கே நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம டைனிங்கான ஸ்பேஸ் கொடுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் கிச்சன் வரைக்கும் இந்த லேஅவுட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது யூ ஷேப். யூ ஷேப் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நிறைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீடியம் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் கிச்சன் வரைக்கும் இந்த லேஅவுட் சூட் ஆகும். அடுத்தது பேரலல் கிச்சனு. ஸோ இது வந்து ரெண்டு சைடு நம்மளுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வாக்கிங் ஸ்பேஸ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 feet 6 inchலேருந்து 4 feetக்குள்ளே இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கிறனால நம்ம ஒன்று வந்து வெட் ஏரியா, இன்னொன்று ட்ரை ஏரியா அப்படின்னு கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதுலேயே நிறைய ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்மால் ஹவுஸாக இருக்குது, இல்லை அப்பார்ட்மெண்ட் டைப் ஹவுஸாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ணலாம்.
அடுத்து சிங்கிள் வால் லேஅவுட். இது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனில் ஒரே வாலில் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸாக இருந்து அப்ளையன்சஸாக இருக்குது, ஃபுட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்மளுக்கு ஒரே லைனில் வந்ததுனால நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே ரீச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு கிச்சன் ஸ்பேஸ் வந்து நிறைய அலாட் பண்ண முடியல அப்படின்னா இந்த டைப் கிச்சன் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஜி ஷேப் கிச்சனு. இது நம்ம யூ ஷேப் கிச்சன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த சைடில் வந்துருக்கும். இது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தா இதில் நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இருக்கும். இப்போ ஓப்பன் கிச்சன் மாடலில் போகிறதா இருந்தால் ஸோ இந்த டைப் அதையும் பார்க்க அழகாக சூப்பராக இருக்கும் ஜி ஷேப் கிச்சன். அடுத்தது ஐலாண்ட் கிச்சன். இப்போ ஐலாண்ட் கிச்சன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு செப்பரேட்டான ஒர்க்கிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அது நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ், எக்ஸ்ட்ரா சீட்டிங் பிளேஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் வீட்டுக்கே. இப்போ பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ லேஅவுட் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நம்ம கிச்சன் சைஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிச்சனில் எந்தெந்த திங்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு ஒர்க்கிங் ஈஸியாக இருக்கும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பிரின்சிபல் தான் இந்த கிச்சன் ஒர்க்கிங் ட்ரையாங்கிள். இது வந்து எந்தெந்த திங்ஸ் பொசிஷனை பொறுத்து சொல்கிறாங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ், சிங்க், ஃப்ரிட்ஜ். அது வந்து அவங்க 3ஆக ஸ்பிட் பண்ணுறாங்க. ஒன்று குக்கிங் ஏரியா, அப்புறம் க்ளீனிங் ஏரியா, அப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா. இப்போ இந்த 3 இருக்கிற பொசிஷனில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லெக்கும் எவ்வளோ இருக்குன்னா 4 ஃபீட்லேருந்து 9 ஃபீட்குள்ளே அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளுக்கு அதிக டிஸ்டன்ஸ் போயினா ஸோ வாக்கிங்லேயே நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். இப்போ அது மட்டும் இல்லை, இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம 3 லெக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 ஃபீட்லேருந்து 26 ஃபீட்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லேஅவுட்லேயும் நம்ம ஸ்டவ், சிங்க், ஃப்ரிட்ஜ் பொசிஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு சும்மா ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இதில் நம்ம எதனாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணாலுமே அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ் போயிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பேரலல் கிச்சனுக்கு நம்ம இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டவ் இருக்குது, இந்த சிங்க் இருக்குது, இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இது பார்த்தோன்னா இதில் நம்மளுக்கு சிங்க் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த இடத்துல ஸ்டவ் இருக்குது. ஸோ நமக்கு எந்த இடத்துல எது இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஆல்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓப்பன் கிச்சன், க்ளோஸ்ட் கிச்சனு. ஸோ ஓப்பன் கிச்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைடு வால் இருக்காது, ஸோ அது ஓப்பனாக இருக்கும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து ஏர் வென்டிலேஷன் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து தனியாக இருந்த மாதிரி ஃபீல் இருக்காது. நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணாலும் ஃபேமிலியோட கனெக்ட் ஆன ஃபீல் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் சைஸ் கிச்சனாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓப்பன் கிச்சன்லாம் போனோம் அந்த சைஸ் வந்து அவ்வளோவா ஸ்மாலாக இருக்காது. ஸோ இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இப்போது கிச்சனில் கிரைண்டரோ மிக்சியோ யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த சவுண்ட் நம்மளுக்கு வெளியில் மற்ற ரூம்ஸ்க்கு கேட்கும். ஸோ அது நம்மளுக்கு சில டைமில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அடுத்தது க்ளோஸ்ட் கிச்சன். இது வந்து ஒரு ரூம் மாதிரியே இருக்கும், ஃபுல் சைட் கவர் ஆகிருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ப்ரைவசி இருக்கும். இப்போ சப்போஸ் சில பேர் வந்து சமையல் பண்ணும்போது மற்றவங்க பார்த்தா நம்மளுக்கு சமையல் பண்ண வராது. ஸோ அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக க்ளோஸ்ட் கிச்சன் தான் போகணும். இதில் வந்து சவுண்டும் நம்மளுக்கு வெளியில் வராது அவ்வளோவா. அடுத்தது மாடுலர் கிச்சன், செமி மாடுலர் கிச்சன். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு மாடுலர் கிச்சன் அப்படிங்கிற டைம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். செமி மாடுலர் வந்து புதுசாக இருக்கலாம். எல்லாருமே அவங்க கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் கொடுக்கணும், மாடுலர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ வந்து மாடுலர் கிச்சன் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதில் வந்து எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சருமே இருக்கக்கூடாது, ஒரு ஸ்லாபோ எதுவுமே நம்ம போடக்கூடாது. அந்த ரூமை நம்ம அப்படியே எம்டி ரூமாக விட்டணும். ஸோ மாடுலர் கிச்சன் டிசைன் பண்ணுறவங்க அவங்க வந்து பாக்ஸாக கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம இது மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து இந்த மாடுலர் கிச்சனில் இருக்குது. இப்போ செமி மாடுலர் கிச்சன் அப்படின்னா என்ன, இப்போ சப்போஸ் நம்ம கிச்சனில் ஸ்லாப்லாம் போட்டுட்டோம், அதில் நம்ம மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக செமி மாடுலர் கிச்சன் தான். ஸோ இதுதான் மாடுலர் கிச்சன், செமி மாடுலர் கிச்சனுக்கான டிஃப்ரென்ஸு. அடுத்து நம்ம கிச்சன் சைஸ் எதை பொறுத்து டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும். இருந்தாலும் எதெல்லாம் பொறுத்து நம்ம சைஸ் டிசைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது நம்ம பட்ஜெட். நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்குள்ளே வீடு கட்டுறோம், அதில் நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கிச்சனுக்கு அலாட் பண்ண முடியும் அதை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அடுத்தது நம்ம வீட்டில் எவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம எவ்வளோ பேர் நின்று கிச்சனில் குக் பண்ண போகிறாங்க, ஸோ அது நம்ம நோட் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன டைப் ஆஃப் கிச்சன் லேஅவுட் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ நம்ம ஓப்பன் கிச்சன் போகிறோமா இல்லை க்ளோஸ் கிச்சன் போகிறோமா, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டும்போது கிச்சனில் என்னென்ன விஷயம்லாம் மறக்காமல் நோட் பண்ணோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ஹைட்டு. இப்போ கவுண்டர் டாப் ஹைட் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட் 34 இன்ச்லேருந்து 36 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை விட நம்ம அந்த பர்டிகுலர் கிச்சனில் இருக்கிறவங்களோட ஹைட்டுக்கு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஹைட்டில் தான் நம்ம கவுண்டர் டாப் ஹைட் இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம கவுண்டர் டாப் சுற்றி கண்டிப்பாக அந்த பீடிங் கொடுக்கணும். பீடிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து எதாவது சிந்திட்டு அப்படின்னா
நம்ம அது வந்து ஃப்ளோரில் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லை சிங்க்ல இருந்து வர தண்ணி வந்து நம்ம ஃப்ளோரில் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பீடிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பீடிங் வந்து ரொம்ப தின்னாக போடும்போது அது கிராக் ஆகி அப்புறம் லாஸ்ட்டில் டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டர் சப்போஸ் உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போலாம் நிறைய பேர் வந்து சிலிண்டரை வந்து வெளியில் கொடுக்குறாங்க. வெளியில் கொடுத்து அது வந்து ஒரு கிரில் டோர் போட்டு அப்படியும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு உள்ள வந்து இன்னும் திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் மெட்டீரியல் வந்து எல்லாருமே பெரும்பாலும் கிரானைட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணுறோம்னா ஸ்விட்ச் போர்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மகிட்ட சிம்னி இல்லைனாலுமே நம்ம சிம்னிக்கான கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். ஃபியூச்சரில் தான் அதுக்குள்ள கனெக்ஷன் கொடுக்க போகிறதா இருந்தால் நம்மளுக்கு இதை விட அதிக எக்ஸ்ட்ரா காசு தான் நம்மளுக்கு ஆகும். சிங்க்ல வந்து 2 டேப், ஒன்று வந்து நம்மளுக்கு போர் வாட்டரா இருக்கலாம், இல்லை ஒன்று வந்து நல்ல தண்ணிக்காக இன்னொரு டேப் இருக்கும். அடுத்தது பியூரிஃபையருக்கான கனெக்ஷன் நம்ம சிங்க் மேலே கொடுத்துருந்தோம். அடுத்தது எக்ஸாஸ்ட் ஃபேன் மறந்துடக்கூடாது. அப்புறம் சப்போஸ் இப்போ நம்மளுக்கு சிங்க்ல இந்த இடத்துல நம்ம சோப் வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிச்சன் பிளான் பண்ணும்போதே இந்த கிச்சன் ஒர்க்கிங் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது லைட்டிங் வென்டிலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கா இந்த கிச்சனுக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணும்போது வேறு எந்த டோரும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ட்ரா யூஸ் பண்ணும்போது அது வந்து கேபினட் டோர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்தது என்னென்ன அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான கனெக்ஷன்லாம் அதுக்கான பிளேஸ்லாம் கரெக்டாக அலாட் பண்ணியிருக்கோமா அதையும் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கோமா அதையும் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்போஸ் டஸ்ட்பின் வைக்கிறதா இருந்தால் அது எந்த இடத்துல வைக்கணும் கிச்சனில், ஸோ அதையும் ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணிடணும். அடுத்தது சப்போஸ் நம்ம ஐலாண்ட் கிச்சன் போகிறதா இருந்தால் அதில் வந்து நம்ம சிங்கோ இல்லைன்னா ஸ்டவ்வோ கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகும். அடுத்தது என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ மாடுலர் கிச்சனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கிச்சன் கேபினெட்லேயே 2 போர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்டீரியர், இன்னொன்று எக்ஸ்டீரியர் இருக்குது. இப்போ இன்டீரியர் போர்ஷன் வந்து ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டனுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் வுட், பிளைவுட், MDF அதாவது மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்ட், அப்புறம் HDF ஹை டென்சிட்டி ஃபைபர் போர்ட், பார்ட்டிகிள் போர்டு அப்படி நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நேச்சுரல் வுட் வந்து நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை இது வந்து ஸ்கில் லேபர் தேவைப்படுவாங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வுட் வந்து ப்ராப்பராக சீசனிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். இல்லைன்னா அது கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து அது வந்து ஷேப் வந்து மாறிடும். ஷேப் மாறி அது வளைய ஆரம்பிச்சிடும். சீசனிங் அப்படின்னா என்னென்னா அந்த வுட்ல உள்ள வாட்டரை நம்ம எடுக்கிறது தான். அந்த மெத்தட் தான் நம்ம சீசனிங் சொல்கிறோம். அடுத்தது பிளைவுட் பார்த்தோன்னா நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஸோ பிளைவுட்லேயே நம்மளுக்கு மெரைன் பிளை, கமர்ஷியல் பிளை இருக்குது. ஸோ மெரைன் பிளையை வந்து BWP சொல்கிறாங்க. ஸோ பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப். அது மட்டும் இல்லை அது வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டண்டாக இருக்குது. இதான் வந்து கிச்சன் கேபினெட்க்கு இல்லை பாத்ரூம் கேபினெட் தான் இதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது மெரைன் பிளை. ஸோ நம்ம மெரைன் பிளை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக போனால் நம்ம கமர்ஷியல் பிளை யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அது வந்து மெரைன் பிளை அளவுக்கு டியூரபிளாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மெரைன் பிளை தான். அடுத்தது பார்த்தது எக்ஸ்டீரியர் ஃபினிஷ் அண்ட் அவுட்டர் ஃபினிஷ். இதில் வந்து நிறைய ஃபினிஷ் யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிலிக் ஃபினிஷ், லேமினேட் ஃபினிஷ், மெம்பரேன் ஃபினிஷ், PU ஃபினிஷ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிலிக் ஃபினிஷ். அக்ரிலிக் வந்து ஒரு நான் டாக்ஸிக், ஒரு ரெஃப்ளெக்டிவ் ஹை கிளாஸ் ஃபினிஷாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மூத் அப்பியரன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு மிரர் மாதிரி இருக்கும், மிரர் லைக் லுக் கிடைக்கும் நமக்கு. இது வந்து நல்ல இதோட பிரைட்னஸ் கலர்லாம் இது ரொம்ப நாள் இருக்கும், அதுக்கு லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இது வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது லேமினேட் ஃபினிஷ். இப்போ லேமினேட் ஃபினிஷ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ரெசின், அதுக்கப்புறம் ஃப்ளாட் பேப்பர் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி தின் லேயராக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை மல்டி லேயராக கொடுக்குறாங்க. அதான் நம்மளுக்கு லேமினேட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த டாப் லேயரில் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. கலரோ இல்லைனா ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பேட்டர்ன் வச்சு பிரிண்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து காஸ்ட்டும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு மேட் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ் எல்லாத்துலேயும் இருக்குது. இதில் நிறைய டெக்ஸ்சர்ஸ் நிறைய கலரில் கிடைக்கும் நமக்கு. இது வந்து நல்ல காமனாக யூஸ் பண்ணக்கூடியதான். இது வந்து டியூரபிளாக இருக்கும். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அடுத்தது மெம்பரேன் ஃபினிஷ். மெம்பரேன்னா வேற ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு PVC ஃபாயில். இது வந்து பாலிவினைல் குளோரைடோட ஃபாயில். ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பாப்புலர் ஆப்ஷனாக இருக்குது கிச்சன் கேபினெட்க்கு. இப்போ எதனால அப்படின்னா அது ஒரு காசும் கம்மி, அது வந்து டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம லேமினேட் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கிரேட் லைஃப் இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு மேட் ஃபினிஷ், கிளாசி ஃபினிஷ், வுடன் ஃபினிஷில் கிடைக்கி. இது வந்து க்ளீனிங்கும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்து மாய்ஸ்ட் கிளாத்தும் மைல்ட் டிடர்ஜென்ட் இருந்தாலே போதும், இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அழகா. இது வந்து கிளாசி ஃபினிஷ் போகும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டெயின்லாம் தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்.
அடுத்தது PU ஃபினிஷ் அப்படின்னா பாலியூரித்தீன் ஃபினிஷ். இது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸரியாக ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து கிளாசி மேட் ஃபினிஷில் இருக்குது. இது ரெசிஸ்டன்ட் டு ஹீட், கெமிக்கல்ஸ், வாட்டர் எல்லாத்தையும் தான். ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அடுத்தது மேட் ஃபினிஷ்னா என்ன, கிளாசி ஃபினிஷ் தான் என்ன. ஸோ மேட் ஃபினிஷ்னா அது வந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், அது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணாமல் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து இதனால நம்மளுக்கு வந்து இன்பெர்ஃபெக்ஷனோ கிராக்கோ டர்ட்டோ எதுவுமே அவ்வளவா தெரியாது. ஸோ இன்டீரியர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அந்த இன்டீரியருக்கு. இப்போ மேட் ஃபினிஷில் நம்ம டார்க் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூமோட சைஸை வந்து சின்னதாக்கிறது. அடுத்தது கிளாசி ஃபினிஷ். கிளாசி ஃபினிஷ்னாலே ஒரு ஷைனி ஃபினிஷ் இருக்கும். ஸோ இது வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ மாடர்ன் அர்பன் ஹவுசஸ்லாம் இன்டீரியருக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்மால் சைஸ் ரூமாக இருக்குது, கிச்சன் எல்லாமே ஸ்மால் சைஸாக இருக்குன்னா நம்ம கிளாசி ஃபினிஷ் போகலாம் அழகா. ஸோ நம்ம பார்க்கவும் அந்த ரூம் வந்து அவ்வளோவா ரொம்ப ஸ்மாலாக இருக்காது, பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தா நம்ம கிளாசி ஃபினிஷ் போகும்போது நம்மளுக்கு டர்ட்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்து ரெகுலர் க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. ஸோ ஆனால் க்ளீனிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஃபினிஷஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறத விட அது வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இதை விட லைஃப் பொறுத்து தான் நம்ம கேபினெட் இன்டீரியரோட லைஃப் இருக்குது, ஸ்கெலிட்டனோட லைஃப் இருக்குது. ஸோ இது நம்ம கரெக்டான ஃபினிஷ் சூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய இப்போ மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இது நம்ம இமேஜ்லேயோ வீடியோலேயோ பார்க்காம நம்ம வந்து நேரில் போய் அந்த இன்டீரியர் ஷோரூம்லேயே பார்த்தா தான் நமக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். இமேஜில் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் நேரில் பார்க்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ கிச்சன் வந்து நம்ம எல்லா ரூமை விட ரொம்ப முக்கியமான ரூம். நம்ம கிச்சன் வந்து டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இன்னும் எல்லா ரூம்ஸை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.